இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் ரெசிபி. இது நம்ம 3 ஃப்ளேவரில் பண்ண போகிறோம். நார்மலாக மால்ஸில் ஷாப்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். இது ரொம்ப டேஸ்டியாக குறைஞ்ச செலவில் நம்ம வீட்டிலே சூப்பராக பண்ண முடியும். அதுக்காக நான் இப்போ 2 ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி பீல் பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரோ வந்து ஸ்பூனோட பேக் சைடு வச்சு இதே மாதிரி 1 by 1 நம்ம இலக்கி எடுக்கணும். இப்படி பண்ணும்போது இந்த கார்ன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக வரும். ஃபஸ்ட் ரோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஃபஸ்ட் ரோ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோன்னா ரிமைனிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துடலாம். நார்மலாக வந்து கார்ன் பீலர் வச்சு நம்ம எடுத்தால் கூட இந்த அளவுக்கு இந்த கார்ன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக வராது. ஸோ ஃபஸ்ட் ரோ எடுத்ததும் நம்ம செகண்ட் ரோஸ் எல்லாமே இதே மாதிரி சைடு வைஸாக இழுத்து எடுத்தாலே போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிமூவ் ஆகிரும். இது பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரோசன் கார்ன்ஸும் நமக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது, அதுவும் வாங்கலாம். அதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ் கார்ன் வாங்கும்போது ரேட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இது ஒரு கார்ன் வந்து 15 அல்லது 20 rupees அந்த மாதிரி ரேட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாமே நம்ம பீல் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கார்ன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம குக் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம். அதில் இந்த கார்ன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம பாயில் பண்ணலாம். இந்த ஸ்வீட் கார்ன்ஸ் வந்து பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம என்ன ஃப்ளேவர் பண்ணாலுமே அது வந்து ரொம்ப டெலிஷியஸாக தான் இருக்கும். இது குக் ஆகிறதுக்கு அதிகம் டைம் வேண்டாம். இது பாயில் ஆனதும் ஒரு 2-3 minutes குக் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரைனரில் மாற்றி கொடுக்கலாம். ஸ்வீட் கார்ன்ஸ் வந்து ஹாட்டாக இருக்கும்போதே நம்ம பட்டர் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். அப்போ தான் அதோட ஃபாஸ்ட்டாக கம்பைன் ஆகி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம வந்து பட்டர் ஸ்வீட் கார்ன் பண்ண போகிறோம். அதுக்காக 1 கப்பு கார்ன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணலாம். இதோட 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கம்பைன் பண்ணணும். ஸ்பூன் வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோன்னா இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக இது வந்து கம்பைன் ஆகும். சாஃப்ட் பட்டர் ஆட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்மளோட பட்டர் ஸ்வீட் கார்ன் ரெசிபி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கிளாசிக் வெர்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சீஸ் அண்ட் சில்லி ஃப்ளேவர்ட் ஸ்வீட் கார்ன் ரெசிபி. இதுக்காக நான் ஹாட்டான ஸ்வீட் கார்ன் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சாஃப்ட் பட்டர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சாப்டு க்ரீன் சில்லி, ஒரு 1-2 டீஸ்பூன் அளவு சாப்டு coriander ஆட் பண்ணலாம். கூடவே கிரேட்டட் சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா ஹாட்டாக இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணணும். அப்போ தான் இந்த சீஸ் பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி இந்த ஸ்வீட் கார்னோட சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகும். மால்ஸ்லலாம் நம்ம பார்த்தா தெரியும், அவங்க வந்து ஸ்டீமர்லேயே இந்த கார்ன்ஸை வச்சுருப்பாங்க. அப்போ தான் அது வந்து சர்வ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி கிடைக்கும். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு சர்விங் பவுலில் நம்ம மாற்றிடலாம். இப்போ நம்ம ஃபைனலாக மசாலா ஸ்வீட் கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் ஹாட் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், 1 கப் அளவு. கூடவே 1 டீஸ்பூன் பட்டர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த 3 ஃப்ளேவருமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எதுவுமே ஒன்றை விட ஒன்று பெட்ரு அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு 3 வெரைட்டியாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பர் ஃப்ளேவரோட நல்லா டெலிஷியஸாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.